5 டேஸ்ல எப்படி உடம்பு குறைக்கிறது, இல்லை 10 டேஸ்ல எப்படி உடம்பு குறைக்கிறது, அந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி மென்டாலிட்டியை கொண்டு வரது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மற்றவங்கள கம்பேர் பண்ணுறாங்களே, ரீல்ஸில் வர்றதில்ல நிறைய நேரம் மாடல்ஸு இது. அப்போது நம்மளை அதை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ரெஷர் வந்துடுது. நம்மளோட உடம்பும் அழகாக இருக்கணும், குண்டாக இருக்கக்கூடாது, அப்படிங்கிற உடல் பருமனாக இருக்கக்கூடாது, அப்படிங்கிற ஒரு நிறைய இது அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. சாப்பாடு கூட இருக்காது, வெறும் டேப்லெட் இருக்கும். பசிக்குதுன்னா நீங்கள் ஒரு டேப்லெட் போட்டுக்கோங்க அப்படின்ற ஜென்ரேஷன் நோக்கி நம்ம மாறிட்டு இருக்கோம். ஸோ இந்த சேஞ்சுமே இது தப்பு தானே? கண்டிப்பா நீங்க சேஞ்ச் ஆகி வந்ததே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நடந்திருக்கணும். என்கிட்ட 2 விதமான பீப்புளும் வர்றாங்க. இன்னொருத்தவங்க மாசம் ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஃபுட் ஆர்டர் மட்டும் 15,000 செலவு பண்றவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இப்போ ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணும்? 9 மணிக்கு மேல ஃபுட் சேல்ஸே கிடையாது. அது சொல்றதுக்கு ரெடியா கவர்மெண்ட்? ஒரு பெரிய ப்ராப்ளம் நோக்கி போயிட்டு இருக்குது, அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது. சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், இருதய நோய், இது வந்து ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துது. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல வெயிட் லாஸ் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் விஜய் சக்கரவர்த்தி அவங்க கூட இன்னைக்கு நம்ம நேர்காணல் நடத்த போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வேர்ல்ட்ல எங்கேயோ போயிடுச்சு சார். பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ங்கிறது இப்போ சின்ன குழந்தைக்கு வரைக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. மேக்கப் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஒரு காமனருக்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு மென்டாலிட்டி வர அளவுக்கு அவங்க செலிபிரிட்டிஸ் மூலமா அவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நான் வைக்கிறேன் சார். நீங்க 2 இதை கம்பேர் பண்றீங்க. பியூட்டியவும் வெயிட் லாஸையும் சேர்த்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா அது வெயிட் லாஸ் இன்ஜெக்ஷன் அதை பார்க்கக்கூடாது. இட்ஸ் அ மெட்டபாலிக் சேஞ்ச். நீங்க வந்து ஒரு காஸ்மெட்டிக் ப்ராப்ளமா பார்க்குறீங்க. உடல் பருமன் வந்து ஒரு காஸ்மெட்டிக் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க அது உங்களோட பார்வையில் வந்து குண்டா இருக்காங்கன்னா அழகா இல்லை, கொஞ்சம் தொப்பை இருக்குன்னா அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. இன்னைக்கு தேதியில் மிகப்பெரிய பிரச்சனை என்னது? யங் ஏஜ்லேயே சுகர் வர்றது, பிபி வர்றது, கொலஸ்ட்ரால் வருது, இருதய நோய் வருது. இதெல்லாம் எதனால வருதுன்னா உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்புகள்னால வருது. ஸோ அதாவது காஸ்மெட்டிக் ப்ராப்ளமாக பார்த்தீங்கனாலே இதோட பார்வை என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இது வந்து ஒரு மெட்டபாலிக் பிரச்சனை. அதுவும் இந்த பேண்டமிக் அப்புறம் எல்லாம் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்தா இது பயங்கரமா ரைஸ் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸா ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது. ஸோ இந்த பியூட்டியவும் ஸ்டாண்டர்ட்ஸையும் இந்த வெயிட் லாஸ்க்குள்ள இதையும் நீங்க தயவு செஞ்சு கம்பேரே பண்ணக்கூடாது. இது வெயிட் லாஸ்க்காக மட்டும் இல்லை, இதுல வந்து மெட்டபாலிக் பெனிஃபிட் தான் மெயினா பாக்குறாங்க. அதுல ஒன்று தான் வெயிட் லாஸ். டாக்டர், இப்போ நீங்க பேசின தியரிஸ் எல்லாமே வந்து ஒரு எஜுகேட்டட் பீப்புள்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே கரெக்டான ஒப்பீனியனா இருக்கும். ஒரு அன்எஜுகேட்டட் பீப்புள் ஆர் வந்து எனக்கு இந்த அளவுக்கு எஜுகேஷன் இல்லை அப்படின்ற பர்சனுக்கு வந்து இல்லை நான் அழகா இல்லை அப்படின்ற ஒரே ஒரு தாட் மட்டும் தான் இருக்க போகுது அவங்களுக்கு. அவங்க அதுக்கான ரீசன்ஸ் தான் தேடுவாங்க. இப்போ வந்து நம்ம ஃபோனில் ஏதோ சர்ச் பண்ணாலுமே வந்து 5 டேஸ்ல எப்படி உடம்பு குறைக்கிறது, இல்லை 10 டேஸ்ல எப்படி உடம்பு குறைக்கிறது, அந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி மென்டாலிட்டியை கொண்டு வரது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க டாக்டர்? இது சோஷியல் ப்ரெஷர் தான். ஏன்னா அதுல இருந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிப் சைஸு, இன்ச்சஸ்ஸு, ட்ரெஸ்ல நல்லா இருக்கணும், ரீல்ஸ்ல நல்லா இருக்கணும். நம்ம ஒரு இது பண்ணும்போது ரீல்ஸ்ல நல்லா தெரியணும். மற்றவங்கள கம்பேர் பண்ணுறாங்களே, ரீல்ஸில் வர்றதில்ல நிறைய நேரம் மாடல்ஸு இது. அப்போது நம்மளை அதை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ரெஷர் வந்துடுது. நம்மளோட உடம்பும் அழகாக இருக்கணும், குண்டாக இருக்கக்கூடாது, அப்படிங்கிற உடல் பருமனாக இருக்கக்கூடாது, அப்படிங்கிற ஒரு நிறைய இது அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. இது எல்லாமே சோஷியல் மீடியா, அங்கே உள்ள யூடியூப் ஷார்ட்ஸு, இதுலேருந்து தான் அந்த ஒரு பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த மென்டாலிட்டி இருக்குல்ல டாக்டர், 5 டேஸ் 10 டேஸ் முதல்ல வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸ் மூலமா போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இன்ஜெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் டயட் வச்சும் இல்லை ஒர்க் அவுட்ஸ் வச்சுமே மட்டுமே நம்மளால வெயிட் லாஸ் பண்ண முடியல டாக்டர். இந்த வெயிட் லாஸை பொறுத்தவரை 2 இது கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, வெயிட் லாஸ்ங்கிறது நம்ம ஒரு ஷார்ட்கட்டில் வெயிட்டை குறைச்சாலோ எந்த மெத்தட்னாலும் சரி, சில பேர் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க, சில பேர் ஒரு கிராஷ் டயட் பண்ணுவாங்க, கீட்டோ டயட்டு, பேலியோ டயட்டு, இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் டக்குன்னு பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கப்புறம் வெயிட் குறைஞ்சிரும், ஆனால் ரீகெயின் ஆகிடும். ஸோ யார் ஒபிஸாக இருக்கிறவங்க வெயிட்டு குறைச்சாலும் திரும்பி ரீகெயின் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நிறைய பேர் இந்த கலர்ஸ் போகிறாங்க, அது நிறைய போயிட்டு இருக்காங்க. பட் ரீகெயின் ஆகிறது ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடும். ஸோ ஒபிசிட்டி, உடல் பருமனுங்கிறது ஒரு காலமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை. வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். அவங்க மெயின்டைன் பண்ணணும்னா லைஃப் லாங் ஒரு நல்ல டயட் அண்ட் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஹெல்தி எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணாமல் இதுலேருந்து வெளியில் வரவே முடியாது. லைக் டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஒரு நார்மல் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஓகே பெட்டர். ஆனால் வந்து ஒரு 105 டிகிரி லைக் 105 வெயிட் இருக்கவங்க வந்து
முதல்ல எப்படி வெயிட்டை சீக்கிரமா குறைக்கலாம் அப்படின்னு பார்த்து கிராஷ் டயட்ஸ்குள்ள போவாங்க. கிராஷ் டயட்ஸ்குள்ள போயிட்டு அதுல இருந்து அவங்க வெளியில வந்துட்டாங்கன்னா திரும்பி வெயிட் கூடும். ஸோ இது ஒரு டிப்ரெஷனுக்குள்ள தான் கொண்டு இது வரும். டிப்ரெஷன். இது வந்து என்னன்னே தெரியாம ஒரு உடல் குறைக்கிறத வந்து எப்படின்னே தெரியாம முதல்ல உடல் பருமனை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கிரானிக் ப்ரொக்ரெசிவ் ரிலாப்சிங். இந்த 3 வார்த்தை. கிரானிக்னா பல வருடங்களாக உங்களை பின்தொடர போறது. ப்ரொக்ரெசிவ்னா கொஞ்ச நாள் வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டு தான் போகும். 90ல இருக்கிறவங்க 93 வந்து 98 வந்து 100 டச் ஆகி 110 இந்த மாதிரி தான் போகும். ஸோ ப்ரொக்ரெசிவாக போயிட்டு இருக்கும். அண்ட் என்ன பிரச்சனை அப்படின்னா ரிலாப்சிங். வெயிட் குறைச்சாலும் திரும்பி அதே வெயிட். ஸோ இந்த பேசிக் கான்செப்டை நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நிறைய சின்ன சின்ன வெல்னஸ் சென்டரில் கூட இப்போ ஆரம்பிச்சிட்டாங்களே வெயிட் லாஸ். அவங்களும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க, இதை போடுறாங்க, அதை போடுறாங்க, இந்த டயட்டு அது இதுன்னு எல்லாமே கொடுத்து அவங்களும் இது பண்ணிடுறாங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் பேக்டான ஒரு பிரச்சனை தான். அவங்க நிறைய பேருக்கு இதுக்குள்ள டீப்பாவே போறதே கிடையாது. எம்பிபிஎஸ் படிக்காத பல பேர் இந்த வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தின நிறைய அனுபவமும் இல்லாம பண்றவங்க அகைன் வெயிட் லாஸ் பண்ணி கொடுத்து ரீகெயின் ஆகிறதோ இல்ல வெயிட் லாஸே சாட்டிஸ்ஃபேக்டரியா நடக்காதோ நிறைய கண்டிஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் லட்சங்களாக பணங்கள் இழந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதை பத்தி என்ன தெரியும்னா லைஃப் லாங் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி வாக்கிங் ஆர் ஜாகிங் இருந்தால் மட்டும்தான் இதை அப்படியே சஸ்டெயின் பண்ண முடியும். 3 இது தேவைப்படும். 1 கண்டிப்பாக டயட். அது நல்ல டயட் இல்லாமல் எந்த வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். இல்லை வெயிட் லாஸ் வந்தால் கூட அதை சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். 2வது நல்ல எக்ஸசைஸ். 2 விதமான எக்ஸசைஸ் இருக்குது. ஒன்று வந்து மசில்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, இன்னொன்று ஃபேட்டை மட்டும் லாஸ் பண்ணக்கூடியது. யூஸ்வலாக ஒரு ப்ராப்பரான வெயிட் லாஸ் கன்சல்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இன்பாடி அனாலிசிஸ்னு ஒரு ஸ்கேன் பண்ணி உங்கள் உடம்புல எவ்வளோ மசில்ஸ் இருக்குது எவ்வளோ ஃபேட் இருக்குதுன்னு பார்த்து உங்களுக்கு ஃபேட் லாஸ் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் பண்ணுமா இல்லை மசில்ஸ் கெயின் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் பண்ணுமான்னு சேர்ந்து ஒரு கம்பைனான ஒரு டெசிஷன் எடுத்து யாருக்கு சப்ளிமெண்ட் தேவைங்கிற ஒரு டெசிஷன் எடுத்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் நிரந்தரமாக நிலைச்சு நிற்கும். 3வது தான் மருந்துகள். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள டயட் அண்ட் எக்ஸசைஸ் கம்பல்சரி. மருந்துகள் ஒரு சிலருக்கு தேவைப்படும், ஒரு சிலவங்களுக்கு தேவையில்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இப்படி ஒரு கம்பைனான ஒரு ப்ராப்பரான ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் தான் நம்மளுக்கு தேவை. டாக்டர் இப்போ நீங்க சொல்றது எல்லாமே வந்து நீங்க ஒரு எஜுகேட்டட் பீப்புள்ஸ்க்கு நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கு. லைக் வந்து ப்ராப்பர் டயட்ஸ் எல்லாமே. ஆனா ஒரு நார்மல் காமனர் கிட்ட இருந்து யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து இப்போ வெயிட்டா இருக்காங்க, ஒபிஸ் வந்து ஜாஸ்தியா இருக்காங்க. எனக்கு இப்போ வந்து ப்ரெஷர், சொசைட்டல் ப்ரெஷர் வந்துருச்சு, எனக்கு நான் உடம்ப குறைச்சே ஆகணுன்ற ப்ரெஷர் வந்த உடனே அவங்க முதல்ல கிராஷ் டயட்ஸ்குள்ள போய் அதே வட்டத்துல தான் இவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கரெக்டா பண்ணாதான் நம்ம வந்து லைஃப் லாங் வந்து இதே மெயின்டைன் ஆகும் அப்படின்ற தாட் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டு நம்ம அங்கே போய் வெயிட்டை குறைச்சிடலாம், இங்கே ஒரு ஷார்ட்கட்டில் வெயிட் குறைச்சிடலான்னு பண்ணது அவசியமே கிடையாது. அப்படி பண்ணாலும் அது சஸ்டெயின்டாக இருக்காது. அதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ வந்து இவங்களோட ஃபைனல் மோட்டிவாக இருக்கிறது வந்து இந்த இன்ஜெக்ஷன்ஸ் சொல்கிறேங்க. இன்ஜெக்ஷன்ஸ் வந்து அசாடஸ்ன்னு சொல்லி இன்னமும் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது வந்து யார் சொல்கிறாங்க? சோஷியல் பர்சன்ஸ்ன்னு சொல்லி சில பேர் இருக்காங்க. இன்ஜெக்ஷன்ஸ் வந்து வேண்டாம், நீங்கள் வந்து நார்மலாக இருக்கதே வந்து போதும், நார்மலாக இருக்க பாடி. யார் சொல்கிறாங்க? பர்சன்ஸ், சொசைட்டல் பர்சன்ஸ். யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க. கரெக்ட்டா? சர்வே எடுக்கிறவங்க இருக்காங்க சார் டாக்டர். என்ன சர்வே எடுக்கறாங்க? இருக்காங்க டாக்டர். லைக் வந்து மெடிசின்ஸ்க்கு வந்து வேண்டாம், லைக் வந்து ஒல்லியாகணும்னா நீங்க நார்மலா ஒல்லியாயிடுங்க, இன்ஜெக்ஷன்ஸ்க்கு நோக்கி போகாதீங்க, நீங்க ஏன் கிளினிக்ஸ் நோக்கி போறீங்க, நார்மலா இருக்க பாடியே போதும். அதாவது ஓப்பனா சொல்லிடுங்களேன், இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்க. ஓகே, கரெக்ட்டா? அவங்க வாயில இருந்து அது வர மாட்டேங்குது. ஓகே, அதாவது நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிற சில பேர் சொல்றாங்க, இல்ல தன்னோட யூடியூப் பேஜஸ்க்கு நிறைய லைக்ஸ் வரணும், ஃபாலோவர்ஸ் வரணுங்கிறதுக்காக நிறைய பேர் சொல்லலாம். பட் எல்லாரையும் நம்ம பிலீவ் பண்ணிட்டே போறதா? சயின்ஸை பிலீவ் பண்ணுவீங்களா? சயின்ஸை பிலீவ் பண்ணுவீங்களா இல்லைன்னா அந்த யூடியூபர்ஸ் இல்லைன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸை பிலீவ் பண்ணுவீங்களா? ஆனா அசாடஸ் டெத்தும் வந்துட்டு இருக்கு இல்லையா? லைக் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வரது. போலியோ சொட்டு மருந்து கொடுக்கும்போது உலகமே திட்டுச்சு, இந்தியா ஃபுல்லா. சொட்டு மருந்து கொடுத்து குழந்தைய சாவடிக்கிறான், பிறந்த குழந்தைக்கு எவனாச்சும் சொட்டு மருந்து கொடுப்பானா அப்படின்னு சொன்னிச்சா இல்லையா? உங்களோட அப்பாட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க கிளாஸ்ல எத்தனை பேருக்கு போலியோ அட்டாக் வந்தது. உங்களோட தாத்தா பாட்டிகிட்ட போய் கேட்டு பாருங்க, எத்தனை பேருக்கு போலியோ அட்டாக். ஒரே கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருப்பான் போலியோ வந்து கை கால் வராம. இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தவங்கள போலியோ பார்க்க முடியுதா உங்களால? நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லாம நான் அடுத்த கொஸ்டின் கேட்கக்கூடாது. இன்னும் இல்ல, நீங்க என்னைக்காச்சும் போலியோ பாத்துருக்கீங்களா? லைக் வந்து போலியோ பாத்துருக்கீங்களா? எனக்கு கேட்ட கொஸ்டின் பதில் சொல்லுங்க. இல்ல, இன்னும் பார்த்தது இல்ல. ஏன் பார்த்தது இல்ல? ஏன்னா அந்த வேக்சின், அந்த சொட்டு மருந்து, அந்த சொட்டு மருந்து கொடுக்கும் போது எவ்வளவு எதிர்ப்பு வந்தது. உங்க தாத்தா பாட்டி என்னென்னலாம் பேசியிருப்பாங்கன்னு கேளுங்க. பிறந்த குழந்தைக்கு இப்ப நீங்க வந்து அடல்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்றீங்க, 20 வயசு 30 வயசு 50 வயசு, பிறந்த குழந்தைக்கு ஒரு சொட்டு மருந்து கொடுக்கும் போது எவ்வளவு ரெசிஸ்டன்ட் வந்திருக்கும் அந்த சொசைட்டில. அவ்வளோ ரெசிஸ்டன்ட்டையும் சயின்ஸ் வந்து அடிச்சு காட்டுச்சு.
இன்னைக்கு உங்களால போலியோனா என்னன்னே தெரியாம போயிடுச்சு இந்த ஜென்சிஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே. எப்படி முடிஞ்சது? சயின்ஸ்னால. கரெக்டா? இத மாதிரி பல நோய்கள் அம்மம் போட்டதுலயே சின்ன குழந்தைகள் இருந்து பெரிய குழந்தைகள் வரைக்கும் கடகடன்னு இறந்துட்டு இருந்தாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் வெளியில வரணும்னா ஜஸ்ட் லைக் தட் இமிடியேட்டா வந்துராது. ஒரு இன்ஜெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி பல ட்ரையல்ஸ் அதுல பண்ணுவாங்க. பல பலாயிரம் பேரை டெஸ்ட் பண்ணி அதுவும் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல மட்டும் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு கான்டினென்ட்ல இருந்து நிறைய சென்டர்ஸ் எடுத்து நிறைய பேரை டெஸ்ட் பண்ணுவாங்க. பல ஸ்டேஜஸை கடந்து வரணும். அப்படி நிறைய ட்ரக் ஆரம்பிச்சு அது ட்ரையல் இதுலயே கூட ஸ்டாப் ஆயிருக்குது. ஸோ ஒரு மருந்து கன்சிஸ்டண்டா வெளியில வந்திருக்கு. இப்ப நம்ம இன்னைக்கு இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா யூஎஸ்ல பல வருஷத்துக்கு முன்னாடி பல பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூஎஸ்ஆ இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், அங்கெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி பல பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவுக்கு அது ஒரு புது ட்ரக். பட் யூஎஸ்ல நிறைய இதுல அப்ப அவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றதா இன்னைக்கு யூஎஸ்ல எல்லாருமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில இருந்திருக்கும். இன்னைக்கு இருக்கிற ஒரு வேர்ல்டு வந்து ஒரு சோசியல் மீடியா வந்து ஒரு ஸ்மால் வேர்ல்டு. இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுறதா இருந்ததுன்னா இன்னைக்கு யூஎஸ்ல இருந்து உங்களுக்கு எல்லாம் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஐயோ இந்த மருந்து எடுத்துறாதீங்க, இது எடுத்தா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே ரைட்டர்ஸ் பெருசா வர்றது இல்லையே. Like- 1-2 பேர் எழுதுறது வேற, ஒரு மாசம் எல்லாருமே சொல்றது வேற. Okay. நான் 1-2 பேர் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன இதை பத்தி நான் பேசவே இல்லை. ஒரு மாசம் பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அந்த நேரத்துல முதல்ல ஒரு இது வந்திருக்குன்னா we have to adopt science and believe that. இது வந்து சும்மா வந்து ஒரு யூஎஸ்எஃப்டிஏ வந்து அப்ரூவல் கொடுத்துட முடியாது. அண்ட் அத்தனை பேருக்கு அப்ரூவல் கொடுத்தாலும் இன்னைக்கு ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட பல லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கு. அவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. அண்ட் மாறாக நிறைய பேரோட லைஃபையே மாத்திருக்குது இந்த ட்ரக். 135 கிலோ உள்ளவன் எப்படி நடக்க முடியும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க இன்னைக்கு 90 கிலோ 100 கிலோ வந்து நடக்கிறாங்களே. அந்த வெயிட் டாக்டர் இருந்தாதான் இப்ப நீங்க சொல்றது வந்து ஒரு நீங்க இப்பயும் அதே தான் சொல்றீங்க. லைக் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் மூலியமா இது பண்றேன். நாங்க என்ன கேக்குறோம்னா அவங்க வந்து இப்ப நல்லா நடந்து நல்லா பேசி எடுத்திருந்த அந்த சொசைட்டியே எங்களுக்கு காணோம். எல்லாத்துக்குமே ஒரு டேப்லெட் வச்சுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தா சாப்பாடு கூட இருக்காது, வெறும் டேப்லெட் இருக்கும். பசிக்குதுன்னா நீங்க ஒரு டேப்லெட் போட்டுக்கோங்க அப்படின்ற ஜென்ரேஷன் நோக்கி நம்ம மாறிட்டு இருக்கோம். ஸோ இந்த சேஞ்சுமே இது தப்பு தானே இது? கண்டிப்பா நீங்க சேஞ்ச் ஆகி வந்ததே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நடந்திருக்கணும். ஏன் இன்னைக்கு எல்லாருமே பைக்ல வர்றது? அந்த சேஞ்சஸ் வந்தா இந்த சேஞ்சஸ் வராதா? டாக்டர் இந்த நார்மலா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஃப்ரூட் இருக்குன்னா அந்த ஃப்ரூட்டை டேஸ்ட் பண்ணி சாப்பிடுறதும் இல்ல நான் கேட்குற கேள்வி முதல்ல என்னன்னா, சேஞ்ச் ஆயிட்டு இருக்குதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. உங்களோட சேஞ்ச்னால தான் இந்த சேஞ்ச் நடந்துட்டு இருக்குன்னு ஏன் புரிய மாட்டேங்குது? இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற வரைக்கும் என்னைக்கு நடக்கிற மனுஷங்க நிப்பாட்டினாங்களோ அன்னைக்கு தான் வியாதி ஆரம்பிச்சது. பசிக்காக சாப்பிட்டு இருந்தான் மனுஷன். அது வரைக்கும் அவன் ஆரோக்கியமா இருந்தான். இன்னைக்கு பசிக்கு சாப்பிட்றானா ருசிக்கு சாப்பிட்றானா? எதுக்கு சாப்பிட்றான்? ருசிக்காக. சத்தமா சொல்லுங்க. ருசிக்காக. அவன் என்னைக்கு பசியில இருந்து ருசிக்கு சாப்பிட்டானோ அன்னைக்குல இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. பிரச்சனை இல்லாதவனுக்கு டேப்லெட் ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவையே இல்லையே. இன்னைக்கு 30 வயசுல சுகர் காமனா வருது இல்லையா? இல்லை, இருக்குது. வந்தவங்கள்ட்ட போய் கேட்டாதான் தெரியும் அவங்க லைஃப் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. வராதவன் என்னனாலும் எழுதலாம் இன்டர்நெட்ல. ஜாலியா உட்காந்து நைட்டு 12 மணிக்கு எழுதலாம், 1 மணிக்கு எழுதலாம், எப்பனாலும் எழுதலாமே. வந்தவங்கள்ட்ட போய் கேட்கணும்ல. இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம். 150 கிலோ 160 கிலோ 100 கிலோக்கு மேல எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, இந்த இதோட ஹாப்பியா இருக்கிறீங்களா? நடக்க முடியும். அப்புறம் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட இருந்துல நீங்க பேசணும். வேடிக்கை பார்க்கறவன்ட்ட இருந்து பேசக்கூடாதுல்ல. நானும் அதுல இருந்து தானே டாக்டர் வந்திருக்கேன். சோ அதனால நான் சொல்றேன். இப்போ வந்து நான் என்ன பேசிக்கா என்ன சொல்ல வந்தேன்னா, நிறைய பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கு இந்த சொசைட்டில. ஏன்னா நம்மளோட கல்ச்சரே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. நைட்டு முன்னாடிலாம் 8 மணிக்கு மேலே யாரும் சாப்பிட்றதில்ல, 9 மணிக்கு மேலே சாப்பிட்றதில்ல. இன்னைக்கு நார்மலாகவே எல்லாருமே 9 மணி 10 மணிக்கு தான் சாப்பிட்றாங்க. அண்டு 10 மணிக்கு அப்புறம் ஹோட்டல்ஸோட பிஸ்னஸ் ரொம்ப பெருகிட்டு இருக்குது. அது ஜூஸாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், எல்லா டைப் ஆஃப் இதுவுமே ரொம்ப பெருகிட்டு இருக்குது. இதெல்லாம் எகெயின்ஸ்ட் த நேச்சர் கம்ப்ளீட்டாக போயிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேண்டாமா? இது ஒன்று, அதை கட் பண்ணணும். இப்போ ஒரு கவர்மெண்ட்னா என்ன பண்ணும்? 9 மணிக்கு மேலே ஃபுட் சேல்ஸே கிடையாது. அது சொல்றதுக்கு ரெடியா கவர்மெண்ட்? ஏன்? அது ஒரு சாதாரண இது. அது பண்ண இன்னைக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அவங்களுடைய growth-உம் அதுலதான் இருக்கு. என்ன growth இருக்குது? அவங்களோட 9 மணிக்கு மேலே எதுக்கு ஃபுட் சேல் பண்ணணும்? யூஸ்வலா தேவைப்படாது. அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் தேவையில்லாத எக்ஸஸ் ஃபுட் தானே தவிர்த்து அத்தியாவசியமான ஃபுட்டு கிடையாது. கரெக்ட் தானே?
நான் ஒரு 9 பிஎம்ங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேனே தவிர்த்து ஒரு ஹார்ட் ஃபாஸ்ட் ரூலாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அதிரடியான ஒரு நைட்டு இத்தனை மணிக்கு மேலே சாப்பாடு, அது வந்து இட் இஸ் டெஃபினெட்லி அன்ஹெல்தி ஃபார் எவ்ரி ஒன். பட் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறாங்க, டைமில் வருவாங்க போவாங்க, அதுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அந்த இதை வந்து நம்ம சாதாரண இதுக்கு மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே. எதுக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்குது, விடிய விடிய ஏன் ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்கன்னா, யாராச்சும் ட்ராவல் பண்ணி வருவாங்க, டைமில் சில பேருக்கு ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட முடியாது, முக்கியமான ஒர்க்கு அப்புறம் சாப்பிட, இந்த மாதிரி ஒரு சிலவங்களுக்கு ஓப்பன் வச்சிருக்கிற இந்த கடையை சாதாரணமாக எல்லாரும் 7 மணிக்கு ஒரு தடவை சாப்பிட்டு 11 மணி 12 மணிக்கு ஒன்று, தூங்குறதுக்கு முன்னாடி ஒன்று, நைட்டு ஒரு ட்ரை போயிட்டு ஒன்றுன்னு நம்மளோட கல்ச்சரையே மாற்றினதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ராப்ளம் நோக்கி போயிட்டு இருக்குது, அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது. சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், இருதய நோய், இது வந்து ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திட்டு இருக்கு. அட்லீஸ்ட் அதை அப்படியே விடுறது நல்லதா, இல்லை அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு தீர்வாச்சு இருக்குதுன்னு சொல்றது நல்லதா? நீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு டேப்லெட் இருக்கு, நீ பண்ணுங்க. பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ஒன்று, நீங்க உங்க வீடியோ மூலியமாக ரெக்வஸ்ட் பண்ணுங்க, கவர்மெண்ட்டோ இல்லை அதை சம்மந்தப்பட்டவங்க ரெக்வஸ்ட் பண்ணுங்க. அது பண்ணாத பட்சத்தில் இதையாச்சும் பண்ணும்ல. அது பண்ணிட்டா இது தேவையில்லையே. ஓகே டாக்டர், இந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, லைக் அதோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும் டாக்டர் நார்மலா? இதில் 2 விதமானது இருக்குது. செமாக்ளூடைட்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று டிர்செப்படைட் அப்படின்னு. டிர்செப்படைட் வந்து உலகம் முழுதும் ஒரே ஒரு கம்பெனி தான் தயாரிக்குது. ஏன்னா அதோட பேட்டன்ஸ் இன்னும் போகவே இல்லை. அதோட இந்தியாவில் அதோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 13,000லேருந்து 25,000 ஆகும் மந்த்லி. செமாக்ளூடைடு வந்து இந்த ஒசம்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மேக்ஸிமம் காஸ்ட்டே அதோடது 14,000 15,000க்கு இருக்குது. ஸ்டார்ட்ஸ் வந்து 3,000 ருபீஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு 15,000 16,000 வரைக்கும் ஒரு மந்த்துக்கும் செலவாகிற மாதிரி இருக்குது. நான் என் சார்பில் இருந்து கேட்குறேன், ஒரு காமனர் 18 to 20K வாங்குறாங்க, அவங்க இந்த டேப்லெட் எப்படி லைக் இந்த இன்ஜெக்ஷன் எப்படி அவங்களால? இது எல்லாரும் எடுத்துக்கணும்னு நம்ம சொல்றதே இல்ல, இல்லையே. எனக்கு இதெல்லாம் வந்து யாருக்கு, இது வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன் கிடையாது. இந்த உடல் பருமன் ரொம்ப வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க, பிஎம்ஐ ஒரு 35க்கு மேல இருக்காங்க. சில பேர் சொல்றாங்கல்ல, நிறைய சார் நான் நிறைய டயட் பண்ணி பார்த்துட்டேன், எக்ஸசைஸ் டெய்லி ஜிம்ல 1 hour பண்ணி பார்த்துட்டேன், பட் இருந்தாலும் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ எய்தர் சுகர், பிபி, கொலஸ்ட்ராலோட சேர்ந்து உடல் பருமன் இருந்தால் இதை எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை, பட் உடல் பருமன் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது, பிஎம்ஐ வந்து 30, 35, 40 இதெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஆட்களும் எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து கம்பல்சரி. நான் ஏற்கனவே சொன்னேன், இட்ஸ் நாட் அ கம்பல்சரி ட்ரக், கட்டாயமாக. பட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதே. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிர்செப்படைடுங்கிறது வந்து உலகம் ஃபுல்லாக ஒரே ஒரு மருந்து கம்பெனி தான் தயாரிக்குது, எலை லில்லிங்கிற ஒரே ஒரு மருந்து கம்பெனி. அதோட பேட்டன்சி 2035 வரைக்கும் இருக்குது. ஸோ இன்னொரு 10 வருஷத்துக்கு அதோட ரேட் குறைய போகிறதே கிடையாது. பட் என்கிட்ட 2 விதமான பீப்புளும் வர்றாங்க. இன்னொருத்தவங்க மாதம் ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஃபுட் ஆர்டர் மட்டும் 15,000த்துக்கு செலவு பண்ணுறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இருக்காங்க டாக்டர், ஆனால் நாங்கள் நீங்க இல்லை, பட் அப்படியும் மக்கள் இருக்கிறாங்களா? அந்த மாதிரி ஆட்கள் சொல்லுவாங்க, சார் அந்த மாதிரி இது சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி மருந்து எடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. பட் இது வந்து ஒரு கம்பல்ஷன் கிடையாது, கட்டாயமாக இது எடுக்கணும்னு கிடையாது. பட் ஆனால் இந்த ஒபிசிட்டிங்கிற உடல் பருமன் பிரச்சனையில தவிக்கிற நிறைய பேருக்கு இது ஒரு வரப்பிரசாதம். அது அந்த ஸ்டேஜில் இருந்தால் அதோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். நம்ம சாதாரணமாக அதை பற்றி சொல்லும்போது அதோட நீட் இல்லாத போது அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி ஒபிசிட்டி வந்து மிகப்பெரிய ஒரு நோயாக வளர்ந்து கொண்டே இருக்குது. நிறைய பேரோட அம்மா அப்பா வீட்டில் போய் பார்த்தாலே நிறைய பேருக்கு இப்போ நம்மளுக்கு ஒபிசிட்டி இருக்குதுல, தன்னோட அம்மா அப்பாவுக்கு நிறைய பேருக்கு ஒபிசிட்டி இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சுகர் அவங்களுக்குலாம் 50 வயசுக்கு மேலே உடம்பு குறைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக போயிடுது. எங்கே வாக்கிங் பண்ண முடியும்? பண்ண முடியாது. ஏஜ் வைஸ்லாம் கிடையாதா டாக்டர்? யாருனாலும் எடுத்துக்கலாம். 12 வயசுல இருந்து இதுக்கு ஸ்டடீஸ் வந்திருக்கு. 12 வயசுல இருந்து அந்த செமாக்ளூடைடு, அந்த ஒசம்பிக்னு சொல்லுவாங்கல்ல, அது 12 வயசுல இருந்து அந்த ஸ்டடீஸ் இருக்குது. பட் அடல்ட்ஸ் டெஃபினட்டா எடுத்துக்கலாம். எந்த ஏஜ் பார் எதுவுமே கிடையவே கிடையாது. பட் இது எல்லாருக்கும் ஒரே டோஸ்ல போட முடியாது. அதுல ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரி டோஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எப்படி ஆரம்பிக்கணுங்கிறது தான் அந்த எக்ஸ்பர்ட்டோட வேலை. லைக் அந்த வெயிட்டை வச்சு நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க, இந்த டோசேஜ் உங்களுக்கு இருக்கு அந்த மாதிரியா? இல்ல எந்த கிளியரா? ஜெனரலாவே ஒரே புரோட்டோகால் தான். ஃபர்ஸ்ட் இந்த வெயிட் இந்த டோஸ்ல இருந்து ஆரம்பிச்சுறது தான் பேசிக். பட் அது அடுத்த டோஸ்க்கு எஸ்கலேட் பண்ணுமா இல்லை இதே டோஸ்ல தான் வச்சிருக்கணுமாங்கிறது மந்த் பை மந்த் ரிவ்யூ பண்ணா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். டாக்டர், மோர் தென் an இன்டர்வியூ, இது வந்து ஒரு கான்வர்சேஷனாவே இவ்வளவு நேரம் போயிட்டு இருந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் யர் டைம். அண்ட் இதே மாதிரி நிறைய ஆடியன்சஸ் இன்னும் இருக்காங்க. லைக் வந்து எங்களோட வியூவர்ஸே வந்து இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இன்னும் ரைஸ் பண்ணுவாங்க. நாங்கள் அதை உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ.